ஸோ ஹே கைஸ், ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ லைஃப் இஸ் நாட் தட் ஈஸி கைஸ். கடைசியாக இந்த விளாக்லாம் போட்டு ஆல்மோஸ்ட் 5 months ஆச்சு. நான் ரெகுலராக வீடியோ போட்டு காப்பிரைட் இஷ்யூஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. திங்க் ஆல்மோஸ்ட் இயர். ஆமாம், அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் போட்டுட்டு இருந்தேன். யா, அண்ட் இனிமே இந்த மாதிரி ரியாக்ஷன் வீடியோஸ்லாம் போட்டு உங்களை போர் அடிக்கிறோம்ல. ஸோ எதுக்காக இந்த சேனல் ஆரம்பித்தேன், என்ன பர்பஸ்க்காக? ஸோ யா, கேமராவை ஸ்விட்ச் பண்ணிவிட்டு லைக் உங்கள்கிட்ட உட்காந்து கொஞ்சம் பேசலாம். இந்த மாதிரி ட்ரைபாட்லாம் செட்டப் பண்ணி வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் ஏன் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன்னா, லைக் யா, கண்டென்ட் கிரியேஷன்ன்றது அவ்வளோ ஈஸி இல்லை கைஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கண்டென்ட்லாம் எதுவுமே இருக்காது. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் பாருங்கள். யூ கேன் ஸ்கிப் திஸ் வீடியோ. ஸோ லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரீகேப் மாதிரி தான். அண்ட் என் லைஃப் என்ன நடந்துச்சுன்னு தான் சொல்ல போகிறேன். ஸோ அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஸோ உங்களுக்கு டைம் இருந்து பார்க்கணுன்னா மட்டும் யூ கேன் ஜஸ்ட் கண்டினியூ கைஸ். ஸோ ரியாக்ஷன் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 24,000 வர வந்துட்டு இருந்துச்சு. மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே லைக் போர் அடிச்சிச்சு. ஸோ வீடியோஸ் போடுறேன், ரீல்ஸ் போடுறேன், நல்ல வியூஸ் வருது, நல்ல ஃபாலோவர்ஸ் வராங்க, நல்ல கமெண்ட்ஸ், என்கேஜ்மெண்ட் அப்படி இப்படின்னு வருது, ப்ரொமோஷன்ஸ் வருது. லைக் ஓகே, லைஃப் வாஸ் கோயிங் ஒரு கிராஃப் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ ஒரு கட்டத்தில் எனக்கு தோணுது, லைக் என்னடா பண்ணிட்டு இருக்கோம், இந்த மாதிரி ரியாக்ஷன் வீடியோஸே போட்டுட்டு இருந்தா லைக் லாஸ்ட் வரைக்கும் லைக் சர்வை பண்ணுறது கஷ்டம், நம்ம எதுக்காக சேனல் ஆரம்பித்தோம், லைக் அப்படி இப்படிலாம் நிறைய கொஸ்டின் வந்து வர ஆரம்பிச்சிச்சு எனக்கு. ஸோ அட் அ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் ஐ ஹவ் கான் த்ரூ அ லாட். ஸோ சம் பர்சனல் திங்ஸ் அதெல்லாம் சொல்ல முடியாது வீடியோஸில். ஸோ லைஃப்லன்றது எல்லாருக்குமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நடக்க தான் செய்யும். ஸோ யா, ஐ ஸ்டாப் ரெக்கார்டிங் வீடியோஸ். ஆல்மோஸ்ட் நிறைய பிளேஸ்க்கு ட்ராவல் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ யா, அண்ட் விளாக் எடுக்கணும்னு சொல்லிட்டு மைக்கு கேமராலாம் எடுத்துகிட்டு போவோம். பட் ஆனால் விளாக் எடுக்க மாட்டேன். ஸோ லைட் வாங்கலாம், அது வாங்கலாம், ட்ரைபாட் வாங்கலாம்னு சொல்லிட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணலான்னு தோணும். நீ தான் யூடியூப்ல வீடியோவே போட்டது, அப்போ எதுக்கு தேவையில்லாம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ யா, இதுதான். அண்டு இனிமேல் வீடியோ வருமானு கேட்டிங்கன்னா மேபி வரலாம், ஆர் தட்ஸ் அ கொஸ்டின் மார்க் கைஸ். எனக்கு டைம் கிடைச்சா மட்டும்தான் ஐல் பி ரெக்கார்டிங் வீடியோஸ் அண்ட் அப்லோடிங். ஸோ யா, ஆல்மோஸ்ட் அவ்வளோதான். இன்னும் ஃபியூ மந்த்ஸில் காலேஜ் முடிக்க போகிறேன். ஸோ அடுத்து என்ன அப்படின்றது நிறைய கொஸ்டின் மார்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் டீட்டெயில்டாக என்னோட ஜேர்னியை வந்து அப்படியே டாக்குமெண்ட் பண்ணி அப்கமிங் வீடியோஸில் லைக் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கோசரம் லைக் சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேரில் தான் இருக்கும். ஸோ ஜெய்சக்தி. ஸோ ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு சர்நேம் மாதிரி வச்சுட்டு லைக் யா, ஐ ஸ்டார்டட் ஃபியூ இயர்ஸ் அகோ. இப்போ ஆல்மோஸ்ட் 3,498 96 சம்திங் அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் ஜஸ்டிஃபை பண்ணணும்ல, ஸோ அவங்கள என்டர்டெயின் பண்ணணும், லைக் அவங்களுக்காச்சும் நான் வீடியோஸ் போடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐ எம் பேக். I don't know why the hell I am laughing now. ஸோ யா, இந்த ஆங்கிள்லேயே பார்த்தா போர் அடிக்கும். இப்போ வந்து கிளைமேட் வந்து இப்படிதான் இருக்கு பாருங்க. அப்படியே என்னோட வியூவை பார்த்து மழை வர மாதிரி இருக்கு, ஆனால் மழை வர. ஸோ நிறைய பேர் கேட்பீங்க, என்னடா இனிமேல் ரியாக்ஷன் வீடியோஸ் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நோ, நெவர். ரியாக்ஷன் வீடியோஸ் இனிமேல் எங்கிட்டேருந்து எதிர்பார்க்காதீங்க. ஸோ அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா வெயிட் பண்ணுங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. நான் இதுக்கப்புறம் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க, இல்லைனா யூ கேன் அன்சப்ஸ்கிரைப். ஸோ ரியாக்ஷன் வீடியோஸ் அது வந்து ஏன் வந்து ஸ்டாப் பண்ணுறேன்னா, சீரியஸ்லி கைஸ், தட்ஸ் நாட் ஈஸி. நம்ம இந்த மாதிரி விளாக் எடுக்கிறது கூட ஓரளவுக்கு ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் ரியாக்ஷன் வீடியோ வந்து ரொம்ப பெர்ஃபெக்ஷன், கரெக்டாக அந்த டைம் ஸ்டாம்ப்பு,
அப்புறம் நிறைய காப்பிரைட்ஸோட டீல் பண்ணோம். லைக் இன்ஸ்டாகிராமில் போட்டால் லைக் அந்த அளவுக்கு இஷ்யூஸ் வராது. ஸோ அதே யூடியூப்ல வந்து போடுறது வந்து ரொம்பவே கஷ்டம், நிறைய காப்பிரைட்ஸ் வருது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் ட்ரைலர் ரியாக்ஷனாக சம்திங் அதை போட்டிருந்தேன். ஸோ அது ஜஸ்ட் ஒரு 5-10 செகண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். லைக் அதுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சு சேனலுக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சேனல் வந்து ரொம்பவே டவுன் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க டு பி ஆனஸ்டா. ஸோ இனிமேல் தான் சேனல் ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணி கொண்டு போகணும். ஸோ தட்ஸ் நாட் ஈஸி. ஸோ ஏன்னா என்கேஜ்மெண்ட்டும் ஃபுல்லாக கம்மியாகிடுச்சு. நிறைய யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சேஞ்சஸ், 1-2 இல்லை. லைக் நான் இந்த ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 மந்த்ஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ணதுனால நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு யூடியூப்ல. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணணும், நிறைய ஸ்டடி பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அப்புறம் இன்ஸ்டாகிராமில் இங்கே பார்க்குறத விட கொஞ்சம் ஷார்ட்ஸு அந்த ரீல்ஸ்லாம் போடலான்ட்டு இருக்கேன். ஸோ சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ போடலன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் நீங்கள் உங்கள் லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு? அண்ட் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி லைஃப் இஸ் நாட் ஈஸி இல்லை. ஸோ எப்படியும் இந்த வீடியோ ஒரு 100 வியூஸ் வந்தால் ஓகே, ஐ எம் ஹாப்பி. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இனிமேல் வியூஸ் தேடி போக போகிறதில்ல. ஸோ நிறைய மில்லியன் கணக்கான வியூஸ்லாம் பார்த்தாச்சு. ஸோ அந்த நம்ம தளபதி சொல்லுவாங்கல்ல, என்னோட கரியரோட உச்சத்தை. ஸோ ஜஸ்ட் கிட்டிங். ஸோ அந்த மாதிரி தான் வியூஸை தேடி போக போகிறதுல ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருக்கலாம். வியூஸ் பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக தானாக வரும்னு சொல்லிட்டு நம்ம. அப்புறம் வேற என்ன பேசுறது? அண்ட் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன், ஹானஸ்டா சொல்லுங்க. ஸோ என்னோட இந்த சேனல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்போ சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த எந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அண்ட் ஹானஸ்ட்லி கைஸ், இந்த மாதிரி vlog எடுக்க எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எல்லாருக்காகவே என்னோட வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். ஸோ ரியாக்ஷன் வீடியோஸை கம்பேர் பண்ற அளவுக்கு இது வந்து ஒரு ஃப்ளோவா போயிடும். அதனால கண்டென்ட் எழுதணும், ஸ்கிரிப்ட் பண்ணி போகணும். இது வந்து லைக் நேச்சுரலா ஃப்ளோவா அண்ட் லைக் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெளியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைக் போயிட்டு இருக்கு. ஸோ பாத்தீங்களா, இந்த மாதிரி நேச்சுரா லைக் ரா அண்ட் ரியலா அப்படி இருக்கும் இந்த விளாக்ஸ்லாம் இனிமே. அண்ட் என்னோட நெக்ஸ்ட் வீடியோ என்னவா இருக்குன்ட்டு எனக்கே 100% எனக்கே தெரியாது. ஆனா இந்த தடவை கண்டினியூஸா அப்லோட் பண்ணுவோன்ட்டு ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுத்திருக்கேன். ஸோ ஏன்னா நிறைய டைம் நான் கம்பேக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நிறைய விளாக்ஸ் அப்லோட் பண்ணுவேன். பட் ஆனா கண்டினியூஸா அப்லோட் பண்ணிருக்க மாட்டேன். என் சேனல்ல எனக்கு செக் பண்ணி பார்த்ததுனாலே தெரியும். ஸோ இந்த டைம் நம்ம தான் பார்க்கலாம். அண்ட் ஒண்ணுமே இல்லாத இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு வந்து தேங்க்யூ. ஸோ நான் சொன்ன மாதிரி கண்டென்ட் எதுவுமே இல்லை. ஸோ எப்பதான் திருப்பி ஸ்டார்ட் பண்றேன். லைக் எனக்கு வந்து ரொம்பவே ஆக்வர்டா டிஃப்ரெண்டா இருக்கு vlog எடுக்க. லைக் ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கிறேன். ஸோ போக ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க, கீழே கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு ஏதாச்சும் ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க இந்த வீடியோ பத்தி, அவங்க பழைய வீடியோஸ் பத்தி. அந்த பக்கமே ஸ்லைட் பண்ணீங்கன்னா லைக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சா டைம் இருந்தால் ஒரு 3 டைம் ஹைட் போட்டு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ கொஞ்சம் ரீச் பண்ண வைக்க. ஸோ பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ பண்ணிட்டீங்களா? அண்ட் இதுதான் கிளியரா பார்த்துக்கோங்க என்னோட போஸ்டர் ரிலாக்ஷன்ஸ். ஸோ நான் வந்து 2 பேரோட ஃபேனுமே. ஸோ நோ பயாஸ். நான் இதுக்கு நானே சிரிக்கிறேன். இது பண்ணல vlogல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்படி இப்படிதான் இருக்கும். மோஸ்டா பாருங்க நிறைய வெப் சீரிஸோட போஸ்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என்னோட ஃபியூ ஆஃப் த ஃபேவரட் வெப் சீரிஸ் தான். ஸோ அந்த ரீசெண்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெப் சீரிஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ தி பாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போதான் நான் சீசன் 2 முடிக்க போறேன். ஸோ எனக்கு தெரியும் ஆல்மோஸ்ட் வந்து 4-5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து பொறுமையா பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து ரொம்பவே பொறுமையா பார்த்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஃபேவரட் வெப் சீரிஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு கீழே சொல்லிட்டு போங்க. நான் என்னத்த சொல்ல, இவ்வளோ நேரம் மைக் ஆன்ல இருந்துச்சா ஆஃப்ல இருந்துச்சான்னு தெரியல. மைக் ஆன்ல இருந்து ரெக்கார்ட் ஆகிருந்தா இந்த வீடியோ வரும். ஃபர்ஸ்ட் மைக் வரணும் கைஸ். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவில் பெருசாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எதுவும் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் குட்டி அப்டேட் தான். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.